தமிழில் உங்களுக்கு என்னென்ன கெட்ட வார்த்தை தெரியுதோ அம்புட்டு வார்த்தையிலையும் திட்டுங்க. என்னடா சொல்றா? கமெண்ட்டுக்கு போங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தை உங்கள் மேலே யார் மேலே கோவம் இருக்கும் அம்புட்டையும் வந்து காட்டுங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சேன் யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? நான் தான் வெயிட் கெயின் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து நான் எனக்கே வச்சுக்கிட்டேன். 4 வாரத்தில் வெயிட் கெயின் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பி மாயாண்டி காப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பல டிஸ்டர்பன்ஸுகள். அதாவது ஒருத்தவங்க வந்து என்னை வந்து ஒல்லியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு வந்து ஒரு வாட்டியே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணணும்னு நினச்சேன், இல்லை இதை தப்பு, இதை இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் கெயின் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீராப்பா யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு விட்டேன். வீடியோ போட்ட 3 நாள் வரைக்கும் நான் எப்படி வெயிட் கெயின் பண்ணுறது, அடே எனக்கு தம்பி டிஸ்டர்ப் பண்ணாத, ஓ இறங்கு ஏடா இதாக இருக்குது எப்படா தம்பி விளையாட போயிட்டாப்புல. ஸோ பல டிஸ்டர்பன்ஸுகள் வந்து வந்துச்சு. எனக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அதை நான் வந்து யூடியூப்லேயும் போட்டேன். ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு வந்து வியூஸு ஏறலை. ஸோ அது வரைக்கும் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, சரி இதை வந்து நம்ம ஒரு டைமிங்காக எடுத்துப்போம், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் அதுலாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கேதர் பண்ண ஆரம்பித்தேன். எக்ஸசைஸ்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கு கேதர் பண்ண ஆரம்பித்தேன். இதில் மேட்ரு என்னென்னா, எனக்கு அந்த வீடியோ போட்டால் 3 நாளைக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. 3ஆவது நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரியாதவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வருது, நம்மளை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, அட்ரஸ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, சரி இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக வீடியோ போடலன்னா தப்பாயிரும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் ஏற்றிட்டு அடுத்த நாளே வந்து டாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் டயட் பேட்டர்னோட. ஸோ அடுத்து ஒரு 7 நாள்லேயே வந்து டயட்டுக்குரிய வீடியோஸையும் போட்டிருந்தேன். ப்ரோட்டீன் ரிச் டயட்டு 150 ரூபாய்க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பண்ணும்போது நடந்த நிறைய விஷயங்கள், குறிப்பாக தற்குறித்தனமாக நான் பண்ண மிஸ்டேக்ஸை வந்து இந்த இடத்துல நான் அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். அதுக்காண்டி தான் நீ வந்து நாங்கள் திட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்னோடய வீடியோஸ் வந்து கடந்த ஒரு 3 வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இது வந்து தெரியும். இந்த மாதிரி சில காரணங்கள்னால வந்து நான் வெயிட் கெயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுக்கான டிப்ஸு ப்ளஸ் நான் வந்து பர்சனலாக பண்ணி அதை வந்து உங்கள்ட்ட காட்டுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அதை பண்ணும் பொழுது நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேங்கிறது தான் மெயினான மேட்ரு. அதில் ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்துச்சு. அதனால தான் என்னால் அந்த டாஸ்க்கை வந்து நான் பாதிலேயே ட்ராப் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாயிட்டேன். அதுக்கான காரணம் என்னங்கிறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன மேட்ருனா, நான் கரெக்டாக ஜூலை 23 அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதற்கு முதல்ல நான் பண்ண தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவுக்கு வந்து எந்த ஒரு பிளானும் பண்ணாமல், இப்படி ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம்னா அதுக்கு ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிருக்கணும், அப்படி பண்ணாமல் குருட்டாம்போக்கில் ஆரம்பிச்சு விட்டது. நெக்ஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வியூஸ் ஏரில் சரி கொஞ்சம் இன்னொரு நாள் போட்டோம், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ரொகாஸ்டினேட் பண்ண தள்ளி போட்டுக்கிட்டே போனது வந்து நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஸோ கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளை வந்து நம்பி ஒரு 2-3 பேராக கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுக்காவது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த டாஸ்க் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவும் பண்ணேன். ஸோ வீடியோ பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி பேசி போடுறது இன்ட்ராக்ஷன் வீடியோவாக இருந்துச்சு. இதை வந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோவில் வந்து பண்ணி காட்டுற விஷயங்கள், அதாவது ஒர்க் அவுட்ஸாக இருந்தாலும் சரி, டயட் போய் வாங்குறதா இருந்தாலும் சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக உங்கள்கிட்ட காட்டணும், இதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கான வேலைகளையும் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து 1 வாரம் கம்ப்ளீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 5ஆவது நாள் ஒர்க் அவுட்லாம் போட்டு அந்த வீடியோ எடுத்து வச்சேன். அப்போ தான் என் ஃபோன் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சாப்புல. திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டாகிராம்குள்ளே போனோம்னா சுவிட்ச் ஆஃப் ஆகுது, யூடியூப்குள்ளே போனோம்னா சுவிட்ச் ஆஃப் ஆகுது, சுவிட்ச் ஆஃப் ஆகி அதுவே ஆன் ஆக ஆரம்பிக்குது. ஆஹா என்னடா அப்படின்னு பார்த்தா அப்போ தான் புரிஞ்சு, முந்தானத்து ஒரு நாள் இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, மழை பெஞ்சிச்சு, ஃபேனில் இது வச்சுருந்தேன், ஃபோன் வச்சுருந்தேன், அது தண்ணியில் பட்டு பேட்ரி டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பேட்ரி தான் டவுன் ஆச்சா இல்லை எவனும் ஹேக்கிங் பண்ணிட்டானான்னு தெரியலை. இன்ஸ்டாகிராம் யூடியூப் போனால் மட்டும் போகுது அப்படின்னு பார்த்தா மற்ற எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் ஆகுது, கால் பண்ணாலே ஆஃப் ஆகுது. ஸோ நிறைய பேர் இந்த யூடியூபர்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்களா, ஃபோனை ரீசெட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சில பேர் ஐடியா கொடுத்துருந்தாங்க. செட்டிங்ஸில் போய் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு எல்லாம் பண்ணி விட்டுவிட்டு ஃபோனை ரீசெட் பண்ணேன். தற்குறித்தனமாக ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபோனை ரீசெட் பண்ணால் அதில் இருக்க எல்லாம் அழிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் 2-3 வீடியோஸ் வந்து கண்டென்ட் வைஸ் பேசுகிறதுக்கான வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். இது 1 வாரமாக உட்காந்து முக்கிய 5 நாளைக்கு என்ன சாப்பிட்றேன், என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன், இப்படி எல்லாமே வீடியோ எடுத்தது எல்லாம் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த மரமண்டைக்கு அது உரைக்காமல் போட்டு ரீசெட் பண்ணி விட்டேன். ரீசெட் பண்ண பிறகு தான் யோசிக்கிறேன், ஏன்டா இதில் ஒரு 3000-4000 ஃபோட்டோ இருக்கே, இவ்வளோ வீடியோஸ் இருக்குது, டெம்ப்ளேட் இருக்குது, என்னடா நீ இப்போ இது பண்ண போகிற,
எனக்கு வந்து அப்போ தான் வந்து உணர ஆரம்பிக்கிறேன், ஆகா பெரிய வேலையை பார்த்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னை ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு அதை நீங்கள் கமெண்ட் பண்ணி திட்டுங்க, அப்போ தான் எனக்கு உரைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த இதை வந்து டாஸ்க்கை வந்து பெருசாக எடுத்துக்கலை. ஆனால் நீங்கள் 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது வந்து எனக்கு ரொம்ப அது பெருசாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெகனைஸ்லாம் யாரும் பண்ணது கிடையாது. இப்போ யாராவது ஒருத்தவங்களை பற்றி பேசினா அவங்கள பற்றி பாராட்டி போடுவாங்க, என்னை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி யாரும் இது பண்ண கிடையாது. ஸோ இப்படி வரும்பொழுது நம்ம வந்து அதை தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு இது வந்து தோணுச்சு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா பார்த்தீங்கன்னா ஃபோனு இப்படி போயிடுச்சு. சரி வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது இந்த கேமரா எடுத்து அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தேன், அதுவும் வந்து மெமரி கார்டை தொலைச்சிட்டேன். இப்படி எல்லா வேலையும் விளங்காதா பார்த்தா எப்படி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும்? ஸோ எனக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. 2 நாள் எனக்கு ஒன்றுமே யோசிக்க முடியாமல் இப்போது இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். மனசை வந்து நொந்து வெந்து போயின்னு சொல்லலாம். ஸோ மன்னிச்சு கொள்ளுங்கள். உங்களால் முடிஞ்சால் திட்டுங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு திட்டுங்க. என் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா திட்டுங்க, அப்போ தான் எனக்கு உரைக்கும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வீடியோஸ் வந்து இந்தாட்டி கொஞ்சம் எஃபெக்டிவாகவே பண்ணி போடலான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக இப்போ இன்றைக்கி டேட் என்ன? இன்றைக்கி டேட்டு 8. நான் அந்த வீடியோ எடுக்கும்போது டேட் 8. 9ஆம் தேதி இந்த வீடியோ நான் போடுற அளவுக்கு எடிட் பண்ணி ஏதாவது பண்ணி 9ஆம் தேதி போட பார்க்குறேன். அடுத்த 9ஆம் தேதி 1 மாதம் கம்ப்ளீட் ஆகும்போது எல்லாத்தையும் நான் முடிக்க வந்து ட்ரை பண்ணுறேன். எல்லா டாஸ்க்கையும் முடித்து இது பண்ணுறவங்க போகிறேன். ஸோ வீக்லி அப்டேட்ஸ்னு கொடுத்து என் வீக் கெயின் பண்ணுறதை வந்து அப்படியே ஃபுல்லாக காட்ட போகிறேன். இது மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாகவும் வீடியோஸ் வந்து வரிசையாக நான் சேனலில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதையுமே வந்து பாருங்கள். இங்கிட்டு வா. அப்புறம் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம மாயாண்டி, இது நான் உங்கள் சந்தோஷ் பாவா. தேங்க்ஸ் ஆகிறதுக்கு இட்ஸ் மீ பாவா. உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி, மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இனிமேல் இந்த மிஸ்டேக் வந்து நடக்காது. திட்டி விட்டும் போங்க, காம்ப்ரமைஸே வேணாம். நீங்கள் உங்களுக்கு என்ன வார்த்தையெல்லாம் தோணுதோ உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் இதில் காட்டி விடுங்க. நீங்கள் திட்டுங்க, நீங்கள் திட்டுறதுல வந்து நான் திருந்தணும்.